19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியர் அவருடைய பிரச்சனை இப்போ போய்கொண்டிருக்கு பார்த்துருப்பீங்க. அவருடைய அந்த நிலைமையில இன்றைய நிலைமையில அவர் வைத்தியத்துறையில எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ தியாகங்களை பண்ணி, எத்தனையோ அவமானங்களை பற்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் மகளுக்கு ஆடியன்னு இதே சூழ்நிலை எல்லா வைத்தியசாலையிலையும் வரணும். இப்படியான ஒரு ஹீரோவாக எல்லா வைத்தியரும் மாற வேண்டும் என்பது எங்களுடைய அபிலாஷையா இருக்கு. எல்லா வைத்தியசாலையிலையும் இவ்வாறான ஊழல் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருக்கும் அறிந்த விடயம். அதை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு அவர்களுக்கு தண்டனை வேண்டி கொடுப்பது, எவ்வாறு அவர்களை இவ்வாறு செய்யாமல் ஆக்குவது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வாறான அர்ச்சுனா ராமநாதன் போன்ற கதாநாயகர்கள் எங்களுடைய தலைவர் போன்ற நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது காலத்தால் கடந்து போகாமல், அதாவது இந்த விடயத்தை கொஞ்ச காலத்துக்கு நாங்க பார்த்து விட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு போகாமல் தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ண வேண்டும். கடவுள் அவர் மூலமா பேசி இருக்கிறார். இது நான் தான், என்னுடைய மகன் தான், தைரியமா கொடுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் அந்த மகன் இந்த ஊடகத்தில் இருக்கிற தாஸ் மகனுடைய தொடர்பு கிடைக்கவும் அது உறுதிப்படுத்தப்பட்டு செய்யன்னு சொல்ல இந்த மகன் எனக்கு இதை செய்திருக்கிறார். அப்ப நான் சந்தோஷப்படுறேன், தாசும் சந்தோஷப்படுறார், ஊடகமும் சந்தோஷப்படுது, அவருக்கும் நிறைய சந்தோஷம் உண்டாகுது. காரணம் இது தேவனால் இறைவனால் கொடுக்கப்பட்டதான கொடை. ஆண்டவர் சோத்திரம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க நிக்க இடம் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கோட்டை கல்லாறுல எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு தான் இந்த இன்டோ இருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிழமைக்கு முன்னதாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு போதகரை குறித்து அவருக்கு இருதயத்துல வால்வெல்லாம் அடைச்சிருக்குது, நாளடுத்த அடைப்பு இருக்குது, அவர் ஆபரேஷன் பண்ணணும், 25 லட்சம் தேவை என்று சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை அவர் அண்ணா பார்த்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அதைத்தான் இன்றைக்கு அந்த ஹெல்ப் என்ன சொல்லி பார்க்க போறோம். அந்த எவ்வளவு அமௌண்ட், யார் அனுப்புனது, என்ன சொன்னவர் என்று நான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோவில் போதவரும் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா போதர் கொழும்பு போயிருந்தவர், 4-5 நாளைக்கு மேலே கொழும்பு போயிருந்தவர் சொன்னால் வர்ற கிளினிக்காக வேண்டி டேட் போட்டிருந்தவங்க, டேட்டுக்காக வேண்டி கிளினிக் பார்க்க போயிருந்தவர். இப்போ நான் கால் பண்ண நேற்று கால் பண்ணேன். அப்படி பாஸ்டா நீங்கள் உடனே வந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் பெற்று கொண்டு போகலாம், உடனே வராட்டி நான் அந்த பணத்தை வேறு இடத்த கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு பணம் அவருக்கு தான் கொடுக்குவேன்னு சும்மா சொன்னான். அப்போ அவர் சொன்னார், ஓகே மீ நேற்றையோட எனக்கு வேலை முடியுது, நான் இன்றைக்கு வாரேன் சொல்லியிருந்தாரு. வந்திருக்காரு. அந்த பணத்தை தான் இன்றைக்கு கொடுக்க போகிறோம். எவ்வளோ பணம், யார் அனுப்புனது, இன்னும் அவருக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அவர் நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னுடைய சேனலை பார்த்து விட்டு ஷேர் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி இன்றைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா, செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கே மாப்பு உடையது, நீதியை உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். நீதியோடு நாங்கள் செல்வத்தை வைத்திருந்தா அந்த செல்வம் எப்பவும் அழியாமல் என்னுடைய காலத்து எங்களுடைய பரம்பரைக்கும் அந்த செல்வம் சேரும் என்றுதான் இந்த திருக்குறளாக பார்க்கக்கூடிய இருக்குது. 112வது திருக்குறள். பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமையில எங்களுடைய ஹீரோவாக இருக்கின்ற, எங்கள் தமிழ் மக்களுக்கு ஹீரோவாக இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியர் அவருடைய பிரச்சனை இப்போ போய்கொண்டிருக்கு பார்த்துருப்பீங்க. அவருடைய அந்த நிலைமையில இன்றைய நிலைமையில அவர் வைத்தியத்துறையில எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ தியாகங்களை பண்ணி, எத்தனையோ அவமானங்களை பற்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்க எங்கட தமிழ் மகளுக்கு ஆடியன்னு இதே சூழ்நிலை எல்லா வைத்தியசாலையிலையும் வரணும். இப்படியான ஒரு ஹீரோவாக எல்லா வைத்தியரும் மாற வேண்டும் என்பது எங்களுடைய அபிலாஷையா இருக்கு. எல்லா வைத்தியசாலையிலையும் இவ்வாறான ஊழல் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருக்கும் அறிந்த விடயம். அதை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு அவர்களுக்கு தண்டனை வேண்டி கொடுப்பது, எவ்வாறு அவர்களை இவ்வாறு செய்யாமல் ஆக்குவது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வாறான அர்ச்சுனா ராமநாதன் போன்ற கதாநாயகர்கள் எங்களுடைய தலைவர் போன்ற நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது காலத்தால் கடந்து போகாமல், அதாவது இந்த விடயத்தை கொஞ்ச காலத்துக்கு நாங்க பார்த்து விட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு போகாமல் தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ண வேண்டும். தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லா வைத்தியசாலையிலும் நடைபெற வேண்டும். எனவே நம்முடைய அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர் சொன்ன 2 வசனம். ஒன்று என்னன்னு சொன்னா, உன்னுடைய என்ன சொல்ல சொன்னா,
அர்ஜுன ராமநாதன் வைத்தியருடைய 2 வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு சொன்னா, அவர் சொன்னது வந்து நீ செய்யற தவறு மற்றவரை பாதிக்கையும் அது தவறல்ல. நீ ஏதாவது ஒரு தவறு செய்தால் மற்றவரை பாதிக்காதபடிக்கு இருந்து கொள்ளணும். அது தவறாக அமையாது. மற்றவரை பாதிக்குமாக இருந்தால் அது தவறாக அமையும். எனவே எந்த ஒரு தவறு செய்தாலும் நம்ம சட்டத்தின்படி போகும்போதும் வாகனத்துல ஓடிக்கொண்டு போகிற ரோட்டா ஓடிக்கொண்டு போகக்குள்ள நாங்க இன்னொரு ஆக்சிடென்ட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நாங்க வந்து போங்கான வெயில போனோம்னு சொன்னா அது தவறில்லை. அதே மாதிரி எங்களுக்கு அவசரம், எங்களுக்கு தேவை இருக்குது, இப்போ இதெல்லாம் போகணும், மற்றவங்களை பாதிக்கலன்னு நாங்கள் போகலாம்னு அவர் சொல்கிறேன். அது அந்த கூட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. அப்போ அதே மாதிரி இன்னொரு விடையும் சொல்லி போயிருன்னு சொன்னால், வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானது நாங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மூடிக்கொண்டு இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. 2 விடயமும் எனக்கு பிடிச்சிருக்குது. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பானவர்களுக்கு வணக்கம். வணக்கம் பாஸ்டர். பார்த்துருப்பீங்க, பாஸ்டரை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு கிழமை இருக்குமா பாஸ்டர்? கூட இருக்குமே. ஒரு கிழமை ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவருக்கு வந்து பைபாஸ் பண்ணணும். 4 பிளாக் இருக்குது இதயத்தில் வந்து, கார்டில் வந்து 4 பிளாக் இருக்குது. அதை பைபாஸ் பண்ணணும். பைபாஸ் பண்ணுறதுக்கு 25 லட்சம் ரூபா பணம் வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருப்போம். என்ன பாஸ்டர்? அப்போ அதை வந்து அந்த வீடியோவில் பார்க்காதவர்களுக்கு நான் திருப்பி இருக்கா அவர் ரிப்போர்ட்டில் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு. அதுக்கு வந்து அந்த இதயத்தை செக் பண்ண ரிப்போர்ட் இதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்தில் இந்த ஸ்ரீ சத்யசாய் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மெஷின் இருக்குது. அந்த பிளக்கை செக் பண்ணக்கூடிய மெஷின் இருக்குது. அதை பிளக்கை செக் பண்ணி வந்து அருள்நிதி சார் வந்து சைன் பண்ணி கொடுத்துக்கிறார். இவருக்கு வந்து 4 இடத்த பிளாக் இருக்குன்னு சொல்லி 1 2 3 4 இடத்த பிளாக் இருக்குன்னு சொல்லி அருள்நிதி சார் கொடுத்துருக்காரு. என்ன அப்போ இதை வந்து ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச பிறகு என்ன தொடர்பு கொண்டு 4-5 இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இல்லாமல் போனதில்லை. போன கிழமை நான் வந்து அவரை பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். போட்ட இடத்துல வந்து இதெல்லாம் காட்டியிருப்பேன். அப்போ புதுசாக பார்க்குறாங்களுக்கு திருப்பியும் ஒருக்கா காட்டினா நல்லா இருக்குமே. ஏன்னா இன்னும் எங்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ அதனால் வந்து இன்னொருக்கா காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அருள்நிதி சார் வந்து அவர் லெட்டர் கையால் எழுதி கொடுத்துக்கிறார். அவருக்கு வந்து 2 மில்லியன் பணம் தேவை அவருடைய மருத்துவ செலவுக்காக, ஆபரேஷன் பண்ணுறதுக்காக தேவை என்று சொல்லி இந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு. இது வந்து அவர் வந்து அந்த அவர் ஹார்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாது, அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூட எடுத்த சீரி வந்து இந்த இருக்குது. இந்த சீரியை பார்த்து அவர் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவர் ஹார்ட்டில் எப்படியெல்லாம் பிளாக் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். அப்போ இந்த ரிப்போர்ட்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு முக்கியமான விஷயங்களை காட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், திருப்பி ஒரு ஆள் புதுசாக பார்க்குற ஆளுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த பாஸ்டருக்கு வந்து பொதுவருக்கு வந்து உதவி செய்ய போகிறது யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கக்குள்ள இது வந்து உண்மையான எவிடன்ஸ் நாங்கள் காண்பிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அப்போ வந்து பாஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்துட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு. உண்மையில அந்த பாஸ்டர் வந்து மிகவும் சமூக தொண்டாட்டக்கூடிய பாஸ்டர். அவருக்கு வந்து என்னுடைய பங்களிப்பை வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் தாரேன் என்று சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் தந்திருக்கு. அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய பேரை நீங்க சொல்லக்கூடாது, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது, அதுதான் தம்பி உதவி, நீங்க என்னுடைய பேரை தயவு செய்து வீடியோல சொல்லாதீங்க என்று சொல்லியிருந்தார். அப்ப நான் மிகவும் போஸ்ட் பண்ணி கேட்டேன், இல்லைன்னா உங்களோட பேர் நான் சொன்னாதான் எனக்கு சந்தோஷம், பாஸ்டர் வந்து உங்களோட மனமாற வாழ்த்துவாரு, ஆண்டவருக்கு உங்களோட பேர் தெரியும் என்று சொன்னார். அவர் சொன்னாரு, உதவி என்பது தம்பி பைபிளே கூறப்பட்டிருக்கிறது, வலதுகையாக கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது, அது எனக்கும் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், நான் செய்வது ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எனவே அந்த விடயம் அவருக்கு அந்த உதவியாக அமையும் போது ஆண்டவர் என்ன பார்ப்பார் என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார். அப்ப அந்த அண்ணாட்ட திருப்பியும் கேட்டு, அண்ணா உங்களோட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் தாங்கன்னா, ஏன்னா வீடியோவில் சொல்லக்குள்ள இப்ப 2 முதலாளி போட்டு அப்படியே சீட்டிங் நடக்குதானே, 2 முதலாளி ஒரு ஆள் பணம் கொடுப்பாங்க, அதாவது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க சொல்ல ஒரு கோட் வேர்டா வந்து சொல்லுங்க நேரா, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது என்ற கோட் வேர்டு சொல்லுங்க. அதோடு பார்த்து பாத்தீங்கன்னா என்னுடைய அவருடைய வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 756 அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம். அந்த பணத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தாரேன், சரியானே?
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதை கொஞ்சம் பிடிங்க ஃபாஸ்ட். கொஞ்சம் வச்சு கொடுங்களா. 1 20 வேண்டா 1 லட்சம் ரூபா. கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போடுங்க, அது வச்சு கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 1 2 3 4 5 18 1 2 3 4 5 19 1 2 3 4 5 20. இப்போ நீங்கள் அது வடிவா இதில் வந்து 45,000 ரூபா இருக்குது. நீங்கள் வடிவா எண்ணுங்க, சத்தம் போட்டு எண்ணுங்க. சரியா? 45,000 45,000 ரூபா இருக்குது. 45,000 அப்போ 2 லட்சம் ரூபா வடிவா எண்ணுங்க. ஒன்று ஒன்று எடுத்து வச்சு எண்ணுங்க. சரி 10,000 இல்லை ஒன்று ஒரு தாளை எடுத்து வச்சு எண்ணுங்க. அது எடுத்து வைங்க, கிலோ வச்சு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 50,000 10 எடுங்க, சொல்லுங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 40 கூட இருக்கா? எப்படி கொஞ்சம் பண்ணுவோம். அப்படியே நான் 1000 கூட வந்தா எனக்கு 1000 ரூபாய் பிரச்சனை இல்லை. தம்பி செலவுகளுக்கு மற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 37,000 இருக்கு. சரியா? 37,000 இருக்கு. 1 2 3 4 5 38 1 2 3 4 5 39 1 2 3 4 இதோட சேர்த்து 5. அப்ப எப்படி தம்பியாக கூட போட்டு வச்சுட்டீங்களோ? நான் சரியா நீ கொண்டு வந்துடுறேன். அப்படி பேங்க் எடுத்து கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ பாஸ்டர் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 25 லட்சத்துல வந்து 10 லட்சம் ரூபாய் சேர்ந்து இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 23 லட்சம் தேவை. இப்போ நீங்க உங்கள்கிட்ட அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட முந்தினால நீங்க இப்போ எத்தனை கொழும்பு போனீங்க? இந்த கொழும்புக்கு போனீங்க. இப்ப போன சனிக்கிழமை போனீங்க. போன சனிக்கிழமை எதுக்கு போனீங்க? ட்ரீட்மெண்ட் போனீங்க. இப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் தான் அதெல்லாம் சில மெடிக்கல் சகல ட்ரீட்மெண்ட்லாம் செய்யலாம். சரிங்கண்ணே. ஓகே. அதுல வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து சில எடுத்துருப்பீங்க. சில எடுத்தா இந்த 2 லட்சம் ரூபாய் வந்து உங்களோட பேங்க்ல இப்போ சொன்னீங்க. இப்போ பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அது 2 லட்சம் ரூபாய் வந்து இப்போ வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். அந்த அண்ணா வந்து உங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் இருந்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை வந்து அவர் வந்து கடவுளுக்காக வந்து வாழ்றாரு. நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அது கடவுள் அதாவது ஜேசப்பால ரொம்ப பயந்தார். எந்த நேரம் ஜெபம் பண்ணிக்கொண்டு பைவாசி கொண்டு இருக்கிறாருன்னா. சரியா? அப்ப உங்களோட இந்த பிரச்சனையை பார்த்த உடனே இந்த சகோதரனுக்கு என்னுடைய பங்களிப்பா இருக்கட்டும் என்று சொல்லி தந்தவர். அப்ப அவருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எப்படி சொல்ல போறீங்க? இதுல
அன்பான கனிவான அங்க பார்த்து சொல்லுங்க. இரக்கமுள்ள ஒரு மனதை அவர்கிட்ட நான் பார்க்குறேன். கடவுளை வணங்குறவங்களுக்கு தான் அந்த மனசு இருக்கு. அது இந்த மனுஷன் இந்த மகன்கிட்ட பூர்ணமா கொட்டி கிடக்கு. அந்த இரக்க குணம், அந்த இரக்கம் இருந்தபடியால் தான் இவரால இப்படி உதவி செய்ய முடியுது. அந்த இரக்கம் கடவுள் இவரு கொடுத்த வரம். இவருடைய கட்டித்தனம்னு சொல்றதுக்கு இல்லை, கொடுத்த வரம் இது. தவம் வரம்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆன்மீக வாழ்க்கை தான் தவம். இந்த வரம் தான் இந்த கொடுப்பனவு. ஸோ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி இவர வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறபடினால இவர் தேவனுடைய புள்ளன்றத சாட்சி பகர்றார், உறுதிப்படுத்துகிறார். ஸோ இவர் இயேசுவோட பிள்ளை. இந்த இயேசுவை தான் சொன்னாரு, ஜெபி விசுவாசி செய். அத மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை இயேசு சொன்னது, செய்தா பரலோகம், செய்யாட்டி நரகம். அதுதான் அந்த பகுதியில் இருக்கிறது. அது எல்லாரும் இந்த கேள்விப்பட்ட நீங்க இந்த வாசனத்தை வாசிங்க வீட்டுல போய். இந்த மகன் அந்த வார்த்தையை கடைபிடிச்சிருக்கிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. ஸோ இவருக்கு பரலோகம் சொல்லிட்டு ஆண்டவர் போயிருக்காரு. என்ற இரக்கம் இருக்கு. கண்டோன்னா ஒரு மனசு வரக்குள்ளே தெரியுது இவருக்கு நான் செய்யணும்ன்ற அந்த இரக்கம். அது அது ஒரு அருள். அது பரிசுத்த ஆவியானவருடைய கொடன்னு நாங்க சொல்லுவோம் கிறிஸ்துவ. அது அவர்கிட்ட நிறைய இருக்கு. அந்த அபிஷேகத்தின் அன்பின் அபிஷேகம் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் இதை செய்யறார். இது கடவுள் அவரு கொடுத்த தாளந்து வரம். அவர் கொடுத்ததான அந்த அன்பு நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் இன்னும் இப்படி நிறைய செய்யணும், நிறைய பேரை தாங்கணும். அவருடைய வாழ்க்கையும் அவர் குடும்ப வாழ்க்கையும் மனைவி பிள்ளைகள் யாரும் எல்லாருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படணும். தேடி 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 சென்று தேவை உள்ளவங்களுக்கு இதை செய்யணும். நடிக்கிறதோ ஃபேக்கானாக்களுக்கோ செய்யக்கூடாது. உண்மையை கண்டறிந்து ஒரு ஆளை பார்க்கக்குள்ளேயும் பேசக்குள்ளேயும் அவரோட ரிப்போர்ட்டை பார்க்கக்குள்ளேயும் தெரிஞ்சிடும் அவர் உண்மையானவரா பொய்யான்றது தெரிஞ்சிடும். அப்படி இந்த மகன் என்ன கண்டதுக்கு ஆண்டவருக்குனா சோத்திரம் பண்ண ஏண்டா அவர் விசுவாசத்தினால வந்து உங்களோட வியாதியை வந்து உற்று நோக்கி இருக்கிறார். கடவுள் காட்டுகிறார். கடவுள் இப்படி என்ன அவரு காட்டாட்டி இவர் இது செய்யல. அப்ப நான் ஒரு பொய்யனா இருந்து ஒரு ஃபேக்கா இருந்தா இது நடக்காது. அப்ப ஏதோ கடவுள் அவர் நேரடியா அவரோட பேசி இருக்கிறான்னு தான் நான் நம்புறேன். அப்ப என்ன காட்டி நம்புறேன்னு சொன்னா கடவுள் என்னோட இருக்கிறார், கடவுள் உங்களோட இருக்கிறார். இந்த ஊடகம் கூட உங்கள் மூலமாக அந்த மகனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப we join three each other. நாங்க மூன்றும் பேரும் முப்பரி நூல். இது அறாது, இது கட்டி கொண்டுதான் வரும். அப்படி இவர் மாத்திரம் இல்லை, இனிமே வரப்போறதான இன்னொரு நூலும் இணையும். அது இவர் மூலமா இணையும். இவர் காட்டும் பொழுது சொல்லும் பொழுது இவர் அனைவருக்கும் சொல்லுவார், திரு பிரதர் இருக்கிறாரு, இனிமே செய்ய வேணும் அந்த மகனுக்கு, நாங்க தாங்க வேணும்ன்ற அந்த சொல்லுறதான அந்த வார்த்தை தான் அந்த நூல். அப்ப நாங்க இப்ப 3 பேர் இணைஞ்சிருக்கிறோம். இதுல தூரத்துல இருக்கிறாங்க, அவர் லண்டன்ல இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவர் பேரை சொல்லாத பட்சத்திலேயே விளங்கிட்டு அவர் இறைவனுடைய ஒரு பாத்திரம், ஒரு ஆயுதம். அப்படிதான் உண்மையா செய்யறவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அதுல இருந்து கண்டுபிடிச்சிருவோம் நாங்க இவர் கடவுள்கிட்ட நேரடி புள்ள, அதைதான் இவர் செய்யறாரு. சோ இவருக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. இவர் செய்யற இந்த பணி மென்மேலும் வளரணும், அவருடைய குடும்பம் மென்மேலும் ஓங்கி வளரணும், அவர் ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவரை. ஏனென்றால் வெறும் பணத்தினால மாத்திரம் பெற்றுக்கொண்டதால் ஆசீர்வதிக்கல, அந்த கனிவு அவருடைய உள்ளது. என்னை கண்டு எனக்கு செய்யணும் என்று இந்த மகன் மூலமாக இதை செய்தாரே. அவர் என்ன பழக்கமும் இல்லை, என்ன யாருன்னு தெரியாது. அப்ப எப்படி அவருக்கு முடியுது இதை கட்டாயம் எனக்கு செய்யணும்? அப்ப கடவுள் அவர் மூலமா பேசி இருக்கிறார். இது நான் தான், என்னுடைய மகன் தான், தைரியமா கொடுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் அந்த மகன் இந்த ஊடகத்தில் இருக்கிற தாஸ் மகனுடைய தொடர்பு கிடைக்கவும் அது உறுதிப்படுத்தப்பட்டு செய்யின்னு சொல்ல இந்த மகன் எனக்கு இதை செய்திருக்கிறார். அப்ப நான் சந்தோஷப்படுறேன், தாசும் சந்தோஷப்படுறார், ஊடகமும் சந்தோஷப்படுது, அவருக்கும் நிறைய சந்தோஷம் உண்டாகுது. காரணம் இது தேவனால் இறைவனால் கொடுக்கப்பட்டதான கொடை. ஆண்டவர் சோத்திரம் நன்றி சரியா செய்திருக்கிறார். அப்ப இதுல ஃபேக்குன்னு சொல்லவோ பொய் அவர் வந்து அவர் உள்ளத்துல வந்து ஆண்டவர் உள்ளத்துல மனசுல தோன்றி இவரை செய்யுங்கன்னு சொல்லிக்கிறார். முதலாவது நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அடுத்து வந்து அண்ணாக்கு நன்றி சொல்லுவோம். இப்ப அண்ணாக்கு என்னுடைய சார்பாகவும் போதர் சார்பாகவும் மிகவும் மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக்கொள்றேன். அந்த ஆண்டவர் உங்களுக்கு
நீடுடி காலம் வாழ்வதற்கு சீரின் சிறப்புடன் வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் அனைவரும் உங்களுடைய சந்ததி அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற வந்து பார்க்கின்றவர்கள் நிச்சயமா பாருங்க பாஸ்டருக்கு வந்து இருக்க இன்னும் செலவுகள் கூடி கொண்டு போகும். அப்போ வந்து அடிக்கடி அது செய்யணும் இது செய்யணும் வந்து கூடுதலான செலவு போய் கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் வந்து பணத்தை வந்து சிக்கனமா வீண்பிரயமாக்காம உடனடியாக அந்த ஆபரேஷனை சத்திரசிகிச்சை செய்வதற்கு உதவணும்னா அந்த வீண் செலவுகளை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். எனவே பார்க்கின்றவர்கள் பாஸ்டருக்குரிய இந்த 25 லட்சம் ரூபாய் எமௌண்ட்ல வந்து யாராவது 50,000 தரப்புறேன் 20,000 தரப்புறேன் நான் ஒரு 1 லட்சம் ரூபா தரப்புறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணுறேன். தொடர்பு கொள்ளுங்க. பாஸ்டர் கூப்பிட்டு நான் கையில் கொடுத்து அவர் நீங்களுக்கு அந்த எனக்கு அக்கௌண்ட் போட்டுட்டு பாஸ்டர் இதை நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க எனக்கு. சரியா? அப்போ இந்த பணம் சேரிங்க ஆள் என்னுடைய உறவுகள்கிட்ட நான் கையை நினைக்கிறேன். இந்த பாஸ்டர் சமூக சேவை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றின பாஸ்டர் வந்து இன்றைக்கி வியாதியால் அல்லப்பட்டிருக்கிறார். அவர் நாங்கள் கை கொடுத்து உதவ வேண்டும்னு சொல்லி இப்போ நாங்கள் எத்தனை கோடி பணங்கள் வச்சிருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து நாங்கள் மறித்த பிறகு கூட வரப்போவதில்லை. ஆனால் வந்து நாங்கள் இப்படியா செய்கின்ற உதவிகள் அதுதான் வந்து எங்களுடைய ஆத்மாவோட சேர்ந்து புண்ணிய கணக்கில் சேர்ந்து எங்களோட கூட வரும். எனவே அதைத்தான் நாங்கள் எப்பவும் செய்யணும். என்னால் முடிந்தது இந்த வீடியோ மட்டும்தான் எடுத்து போட முடியும். பார்க்கின்றவர்கள் இந்த பாஸ்டருக்கு உதவி செய்ய முன்வரும்படி கேட்டு விடைபெறுகின்றேன். அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.